நமக்குள் அவன் பெரியவன் இவன் பெரியவன் என்று பார்க்காமல் நம்முள் ஒற்றுமையாகி யாருக்கு எம்எல்ஏ பதவி தகுதி இருக்கிறது என்று தெரிந்து மாண்புமிகு எடப்பாடியார் அறிவிக்கிற அந்த வேட்பாளர்களுக்கு ஒரு மனதாக நாம் வேலை செய்தால் நம்முடைய வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. எஸ்ஐஆர் என்ற வாக்கு சேர்ப்பை கண்ணும் கருத்துமாக பாருங்கள். 100 ஓட்டு 50 ஓட்டு 10 ஓட்டு என்றால் விடாதீர்கள். 2 லட்சம் ஓட்டில் தான் நாம் தோற்றிருக்கிறோம். இந்த முறை அளப்பரியாத வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று தினசரி எங்களை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வெற்றியை நாம் பெறுவதற்கு நமக்குள் அவன் பெரியவன் இவன் பெரியவன் என்று பார்க்காமல் நம்முள் ஒற்றுமையாகி யாருக்கு எம்எல்ஏ பதவி தகுதி இருக்கிறது என்று தெரிந்து மாண்புமிகு எடப்பாடியார் அறிவிக்கிற அந்த வேட்பாளர்களுக்கு ஒரு மனதாக நாம் வேலை செய்தால் நம்முடைய வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவதை ஸ்டாலினோ அல்லது யாருமே தடுக்க முடியாது என்பதை நாம் இந்த நேரத்திலே உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமை தோழர்களே, ஆலமரம் வேர்களால் தான் இருக்கிறது என்பது தெரியும். ஆனால் அந்த ஆலமரத்தில் இருக்கிற இலைகள் சருகுகள் எங்களால் தான் இந்த ஆலமரம் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதே போல சிலர் அதிமுக கழகம் எங்களால் தான் இருக்கிறது என்று சொல்வது பெரிய வேடிக்கையான நகைச்சுவை பிரச்சனை. சகோதரர்களை, அந்த சருகுகள் அந்த இலைகள் ஆலமரத்திலிருந்து விழுந்ததற்கு பிறகு தெய்வத்தின் தீர்ப்பாக இன்றைக்கு கரைவேட்டி போட்டிய வேசி கட்ட முடியவில்லை, தன்னுடைய கார்களில் கொடியை கட்ட முடியவில்லை. இதுதான் தெய்வத்தின் தீர்ப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.